ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். மட்டன் சுவையை மிஞ்சும் சோயா கிரேவி வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி சின்னதாக இருக்கக்கூடிய அந்த மீல் மேக்கரு ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்ல கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 13லேருந்து 15 நிமிஷம் இதை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சு இதை என்ன பண்ணுங்கள், வடிகட்டி அப்படியே வச்சிடணும். வடிகட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். வேக வைத்த சோயா சங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 15லேருந்து 17 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இது போல் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கிரேவி தயாரிப்போம். அதுக்கு 15லேருந்து 16 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, இதெல்லாமே ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளியை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கணும். இதோட மல்லித்தலை இருக்குது பார்த்தீங்களா, அதோட தண்டு இருக்குது பாருங்கள், அது ஒரு 6லேருந்து 7 தண்டு சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எனக்கு மிளகாய்த்தூள் காரமே போதுமாக இருந்தது, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஃபேன் காற்றுல போட்டு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்ல பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பியூரி மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை நாம் இப்போ வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், அதே போல் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு உடனே வதக்கி அரைச்ச கிரேவியை சேர்த்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி மேலே தெறிக்கும், அதனால் அவசியம் மூடி போட்டுக்கணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பச்சை மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை இப்போ ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க விடணும். ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் மேலே மிதந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்தோன்னு தான் நம்ம வேக வச்ச சோயா சங்க் மீல் மேக்கரை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கிரேவி செஞ்சு மீல் மேக்கரில் சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். சோயா சங்க்கை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டு உப்பு தேவையாக இருந்தால் இந்த டைமில் இப்போ சேர்த்துக்கணும். கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணது, அதே போல் இதயத்துக்கும் ரொம்பவும் நல்லது இந்த சோயா சங்க். கிரேவி கொதிச்சதுக்கப்புறமா கசூரி மேத்தி, காய்ந்த வெந்தயக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக வறுத்துட்டு இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னாக்கா பவுடராக வறுக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூனும் கம்மியாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை கார்னிஷ் பண்ணணும். வெள்ளை சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.